இதில் குறிப்பாக ரமதானுடைய ஆரம்பத்தில் பேச்சில் அப்படி ரமதானுடைய 20 நாட்கள் போய்விட்டது. ஆரம்பத்தில் நாம் ஏதோ ஆர்வமாக இபாதத் செய்ய தொடங்கினோம். ஆனால் ஒரு 5 நாட்கள் ஒரு வாரத்தில் அப்படி அந்த இபாதத் நாம் குறைந்து விட்டது. ரமதானுடைய இந்த இடைப்பட்ட காலத்தில் அலட்சியமாக நாம் இருந்து விட்டோம், நேரத்தை வீணாக்கி விட்டோம் என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி தௌபா செய்து இறுதி 10 நாம் சில உழைப்பு செய்து வணங்கி வழிபட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நமக்கு அதற்குரிய சிறப்பை வழங்குவான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஒரு ஃபத்வாவிலே சொல்கிறார்கள், எவர் ஒருவர் ரமதானுடைய ஆரம்பத்திலே சில வணக்க வழிபாடுகளை செய்து அடுத்து ரமதானுடைய இடைப்பட்ட நாட்களில் நேரங்களை வீணாக்கிவிட்டு பிறகு மனம் வருந்தி இறுதி 10 வணங்கி வழிபடுகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறுதி 10 இருக்கக்கூடிய மகத்தான சிறப்பை அந்த அடியாருக்கு வழங்குவான். எவர் ஒருவர் ஆரம்பத்தில் ஆர்வமாக வணங்கி வழிபட்டு பிறகு சிறப்புமிக்க நாட்களுடைய சிறப்புமிக்க இரவுகளுடைய மகத்துவத்தை பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டி அதே அலட்சியத்தோடு அந்த மாதத்தை கடந்து சென்று விடுகிறாரோ அவர் இந்த மாதத்தை மதிக்காதவராக கருதப்படுவார். இல்லையா? என்னதான் ஆரம்பத்தில் ஆர்வமாக வணங்கியிருந்தாலும் சரி. ஆனால் இதற்கு நேர்மாறாக ஆரம்பத்தில் ஒருவர் அலட்சியமாக இருந்து இந்த மாதம் கைவிட்டு போகிறதே, இதை விட்டுவிடக்கூடாது என்று மனம் வருந்தி இறுதி நாட்களில் வணங்கி வழிபடுகிறாரோ அதே நிலையில் இந்த மாதத்தை அவர் கடந்து செல்கிறாரோ அவர் இந்த மாதத்தை மதித்தவராக கருதப்படுவார். ஆக இரண்டில் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஆகவேதான் ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம், முடிவுகளை பொறுத்துதான் அமல்கள் அமைகின்றன. ஆரம்பத்தில் என்ன செய்தோம் என்பதை விட இறுதியில் எந்த நிலையில் இருந்தோம் என்பதை பொறுத்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சுகிறான், நமக்கு கூலியை வழங்குகிறான். சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை புதிதாக தழுவியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் எல்லோரும் நீண்ட காலகட்டம் அதில் பல பேர் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள், 60 70 என்றெல்லாம் இருந்தார்கள். ஆக அவர்கள் ரசூலுக்கு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நம்முடைய ஆயுட்காலத்தில் ஒரு நீண்ட காலகட்டம் நாம் ஷிர்கிலே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதிலே தன்னுடைய காலத்தை கழித்து விட்டோம். இந்த காலத்தில் தான் வயது முதிர்ந்த இந்த காலத்தில் தான் நமக்கு சத்தியம் கிடைத்திருக்கிறது. இப்போதுதான் நாம் நேர்வழியில் வந்திருக்கிறோம். ஆக இவ்வளவு காலம் நாம் வழிகேட்டில் இருந்தோமே, அதோடைய நிலை என்ன, அல்லாஹ் என்ன செய்வானோ என்று பயந்தவர்களாக வந்து ரசூலிடத்தில் இவ்வாறு கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தில் சில வசனங்களை இறக்கி வைத்தான். அவர்களுடைய கேள்விக்கு பதில் தரும் விதத்திலே அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலை பார்த்து அந்த மக்களை பார்த்து சொல்லும்படி சொல்கிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என் அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை குறித்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து நம்பிக்கை இழக்க வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஆக ஷிர்கிலிருந்து தௌஹீதுக்கு வந்து விட்டால், குஃப்ரிலிருந்து ஈமானுக்கு வந்து விட்டால் முந்தைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுவான். ஆக நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபா பெருமக்களுக்கு இந்த நற்செய்தி சொன்னது எல்லோருக்கும் பொருந்தும். யார் தவறு செய்து பிறகு மனம் வருந்தி நேரான பாதைக்கு வருகிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த இறுதி நிலையை தான் பார்க்கிறான். ஆரம்பத்தில் செய்த தவறுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான். அந்த 99 கொலை செய்த நபருடைய ஹதீஸை நாம் படித்திருப்போம். அவருடைய ஆரம்ப நிலை மோசமாக இருந்தது, பெரிய பெரிய பாவம், கொலை செய்வது என்கிற பெரிய பாவத்தை செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய இறுதி நிலை என்ன? மனம் வருந்தி அவர் வருகிறார், திருந்தி வாழ வேண்டும் என்று முன் வருகிறார். அதற்கு முயற்சியும் செய்கிறார், வெறுமனே நியத்து கிடையாது, அதுக்கேற்ப முயற்சியும் செய்கிறார். அந்த